ஓடிட்டாரு. என்ன சார் இது? ஏன் சார் இப்படி திடீர்னு ஓடிட்டாரு? இதுல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாலே திடீர்னு ஓடிட்டாரு. அதான் கூட்டிட்டு வர போறோம். நான் அப்பவே சொன்னேன்னு கேட்டியா? இந்த டிராமா வீட்டு வந்து ஊருக்கு போறவனையும் கெடுத்தியே. கரெக்ட் ஆகுது மண்ணாங்கட்டியும் வந்துட்டு போலாம். தங்கச்சி டைலாக்க மறந்துட்டாரு போல இருக்கு. அதான் மிரண்டு ஓடிட்டாரு. நீ வீட்டுக்கு போ, நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த பக்கம் தானே ஓடியாந்தான். எந்த பக்கம் போயிட்டான்? நான் இங்க இருக்கிறது எப்படா தெரியும் உனக்கு? நமக்கு தான் இது பழக்கமான வேலையாச்சே. ஆமா, இதெல்லாம் என்ன ஸ்டண்ட்? ஸ்டண்டா? நாடகம் நடந்துட்டு இருக்கும் போது எங்க அப்பா வந்துட்டாரா? அப்பா வந்துட்டாரா? ஆமா. அப்பா மகனே, ஐயோ இங்க வந்துட்டாரு உங்க அப்பா. எங்க அப்பா இல்ல. எப்பப்பா வந்து அப்பா எங்கப்பா போனே? அப்பா அம்மா உன்னை பார்க்காம திரும்ப இழைச்சு போயிட்டான். ஏப்பா சின்ன வயசுல காணாம போயிட்டானா? அதுல இருந்து யார பார்த்தாலும் அவர் மகன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, இப்படியே ஓடிட்டு வராங்க. எந்த வீட்டுக்கு? அவர் வீட்டுக்கு. டிரைவர் வருத்தப்படுறாரு. கூட்டி விட்டு போயிருமா? ஐயா நீங்க வண்டியில ஏறுங்க, உங்க மகனும் கூட வருவார். அப்பா என்னப்பா மகனே, என்னப்பா? வண்டியில ஏறப்பா. ஏறப்பா. வாங்க அப்பா. அப்பா நீ யாரப்பா? நான் உங்க மகனோட செக்ரட்டரிப்பா. செக்ரட்டரியாப்பா? ஆமாப்பா. முன்னால ஏறப்பா. சரியப்பா. டிரைவர் வண்டி ஏறப்பா. அரே எங்க அப்பா வாங்கப்பா. மரகதா மரகதா மரகதா, மகன் வந்தாச்சு, மகன் வந்தாச்சு. மகனே உட்காரப்பா. செக்ரட்டரி நீயும் உட்காரப்பா. இதுல பிஸ்கட் இருக்கு, சாப்பிடுங்கப்பா. இதுல ட்ரெஸ் இருக்கு, எடுத்து போட்டுக்கப்பா. மரகதா நான் வர்றேன். அம்மா என்னம்மா இதெல்லாம்? ரோட்ல போன எங்களை புடிச்சுக்கிட்டு வந்து தன்னுடைய மகன் சொல்றாரு. இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சமாச்சாரம்? ஆமாப்பா, 15 வருஷத்துக்கு முந்தி எங்களுடைய ஒரே பையன் காணாம போயிட்டான். அதுல இருந்து அவருக்கு சித்தப்பிரமை பிடிச்சு போச்சு. யாரையாவது அழைச்சிட்டு வந்து தான் காணாம போன பிள்ளைன்னு சொல்ற பழக்கமா போயிடுச்சு. தம்பி, நீங்க பெரிய இடத்து பிள்ளையாட்டம் தோணுது. கொஞ்ச நாள் நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவர் உடம்பு குணமானாலும் ஆயிடும். ஆமா மாஸ்டர், அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே தங்கிடுவோம், அவங்களுக்கும் கவலை தீரும், அவருக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், நமக்கும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும். ஆமா ஏமா 15 வருஷத்துக்கு முன்னால காணா போன உங்களுடைய மகனை நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்ப்பா. அவன் வலது தோள்பட்டையில மாங்காய் மாதிரி ஒரு மச்சம் இருந்தது. மாங்கா மாதிரி? அப்பா மகனே, ட்ரெஸ் பண்ணிட்டியாப்பா? இதோ பண்ணிக்கிறேனுங்க. சீக்கிரம் புறப்படப்பா, ஆபீஸுக்கு போகணும். ஆபீஸ்? என்ன ஆபீஸ்? ஆமாப்பா, 10 லட்சம் ரூபாய் முதல் போட்டு ஆரம்பிச்ச கம்பெனி அது. 15 வருஷமா கவனிப்பார் இல்லாம என்ன இருக்குது என்ன போச்சுன்னு தெரியல. நம்பிக்கையா இருந்த மேனேஜரும் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு. இப்ப நம்ம குமாஸ்தர் தான் மேனேஜர் வேலை பாக்குறாரு. அம்மா மரகதா, இனிமே கவலைப்படாதம்மா. நம்ம புள்ளையும் செக்ரட்டரியுமா சேர்ந்து கம்பெனியை ஒரு வழியாக்கிடுவாங்கம்மா. வாப்பா மகனே, மகனே வாப்பா. இதுதான்ப்பா நம்ம ஆபீஸ். நீ சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப எல்லாம் மறந்துருப்ப. செக்ரட்டரி நீ உட்காரப்பா. மகனே நீ உட்காரப்பா. அப்பா மேனேஜர் பாத்தியாப்பா, என் புள்ள வந்துட்டாரு. அவரையே முறைச்சு பாக்குறேன். அவர்தான்ப்பா என் பிள்ளைக்கு செக்ரட்டரி. அப்பா மேனேஜரு, ஆபீஸ் வேலையெல்லாம் என் புள்ள கவனிச்சுப்பாரப்பா. இனிமே
அவர் சொல்படி கேட்டு தானப்பா நீங்களெல்லாம் நடக்கணும். அப்பா மகனே, ஆபீஸ கவனிச்சுக்கப்பா. நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்ப்பா. பழைய மேனேஜர் சிக்கானதுக்கு அப்புறம் நீங்க தானே மேனேஜர்? எஸ். உங்க பேர் என்ன? சங்கர். சங்கரா? சார், உங்களை யாரும் பார்க்கணுமா சார்? வரச்சல். சார், நான் பாபுராவ் கம்பெனி மேனேஜர். உங்க கம்பெனி பேருக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் அனுப்பிச்சு வச்சேன். எனக்கு ரசீதே வந்து சேரலையே. ஓஹோ, அனுப்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சா? சரி, நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு இம்மீடியட்டா ரசீட் அனுப்பிச்சு வைக்கிறேன். தேங்க்ஸ். காசு சாப்பிடுறீங்களா? இல்ல, எல்லாம் ஆச்சு. ஏன்பா மேனேஜர், இந்த 10,000 ரூபாய் செக்குக்கு உங்ககிட்ட கணக்கு இருக்கா? உனக்கு ஏன்பா இந்த அனாவசியமான ஆராய்ச்சி எல்லாம்? அந்த பைத்தியம் இப்படித்தான் கண்ட பயிர்கள்லாம் மகான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடும். 2 நாளைக்கு அப்புறம் விரட்டி அடிச்சிடும். அதை நம்பிக்கிட்டு இருக்காம உழைக்கிற வழியை பார்த்துட்டு போங்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்னப்பா மிரட்டுற? நேத்து வரைக்கும் நீ பூ வித்துக்கிட்டு இருந்த இந்த பைய குப்பத்துல பொறுக்கிட்டு இருந்தான். அப்பா மகனே, இனி என் வாய் பேசாதுப்பா. என் கை உன் கன்னத்துல விளையாடும். சங்கர், சீரியஸா சொல்றேன் கேள். இன்னும் 2 நாளைக்குள்ள கம்பெனி கணக்கு பூரா என் டேபிளுக்கு வந்தாகணும். இல்ல நீ இருக்கிற இடம் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும். ஜாக்கிரதை. போ. போப்பா, முறைக்காம போ. பெருச்சாடி பசங்க ஊரா பணம்னா அல்வா முழுங்குற மாதிரி முழுங்குறான். ஐயா ராஜா, நம்ம புது உத்தியோகத்தை பத்தி மீனா கிட்ட சொல்ல வேண்டாம்? பிறக்காத வீட்டுக்கு நீங்க பிள்ளை ஆயிட்ட கதை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இனிமே உங்களுக்கு இந்த குடிசை பக்கம் வர்றதுக்கு நேரம் இருக்குமா என்னமோ? என்ன மீனா இப்படி சொல்லிட்டேன்? அந்த புது வீட்டுல எல்லா சுகமும் இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு இல்ல. என்னது? சந்தோஷம். அப்படி ஒண்ணு இல்லையே. ஓ, உங்களுக்கு இல்லையோ? ஒண்ணு செய்வோம் மாஸ்டரே, இந்த பங்களா வந்த குடிசைக்கு பக்கத்துல கொண்டாந்து வச்சிருவோம். போடா கழுத. இந்த பெரியவரு 3வது வீட்டுல இருப்பாரு. அவங்க அப்பா நான் பாக்கணும் கூட்டிட்டு வைப்போம். நினைச்சேன். நம்ம சின்ன சந்தேகம் என்ன கேட்டுக்கோ. எல்லா இடத்துக்கும் என்ன கூடவே கூட்டிட்டு போறீங்களே, இந்த இடத்துக்கு வந்தா மட்டும் என்ன தனியா ஒதுக்கிடுறீங்க? வாடா சிறுவா, உனக்கு வயசு பத்தாது, அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். போ, நானே சொல்றேன். வயசான ஆளுங்களோட சேர்றதே தான். இது பாருங்க, எதையாவது சாக்கு சொல்லி வழக்கம் போல இந்த வேலையும் உதற விட்டுட்டு வந்தீங்க, உங்களோட நான் பேசவே மாட்டேன். ஐயோ, நீ அப்படி எல்லாம் டேஞ்சர் பண்ணிடாத. நான் ஒழுங்கா இருக்கேன். அது மட்டும் போதாது, உங்க திறமையை காட்ட பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கம்பெனியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பாராட்டி பேசணும். அதை என் காதார கேட்கணும். இந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? அப்படியே ஆகட்டும் மீனா. சத்தியமா? சத்தியமா. தொப்புறானே உன் மேல ஆணையா. மோகன், வாங்க. வணக்கம் மோகன். தம்பி எல்லாம் சொல்லிச்சு. பகவான் உங்களுக்கு நல்ல வழி காட்டிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. பகவான் நல்ல வழி காட்டுறது இருக்கட்டும், ஆனா அந்த பைத்தியம் எப்ப பழைய வழியா காமிக்க போகுதோ தெரியல. மாஸ்டர், எதுக்கும் நம்ம குடிசைக்கு கொடுக்குற வாடகையை கண்டினியூ பண்ணுவோம். அக்கிரமம், அநியாயம், என்ன துடிச்சு இந்த பசங்களுக்கு? என்னப்பா அது? பாருமா, ஆள் மாறாட்டம் பண்றாங்களா? ஆள் மாறாட்டம். பாருமா, ஒரு வீட்டுக்கு பொண்ணை பார்க்க ஒரு மாப்பிள்ளை வரதாக இருந்தாராம். இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஒத்த விறுவிறுன்னு பொண்ணு வீட்டுக்கு போய், நான் தான் மாப்பிள்ளை, கல்யாணத்தை கோவிலே முடிச்சுக்கலாம், நகை நட்டெல்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் புறப்படுங்க அப்படின்னு அவசரப்பட்டு இருக்கான். அவங்களும் பாவம் இதை நம்பி புறப்படுத்த ரெடியா இருந்தாங்க. அந்த டைம்ல ஒரிஜினல் மாப்பிள்ளையே இறங்கி இருக்காரு. அப்புறம் இதுக்கு 7 மாசம் போட்டிருக்காரு அந்த ஜட்ஜி. நானா இருந்தா என்ன பண்ண தெரியுமோ? சும்மா 70 வருஷம் தீட்டு இருப்பேன். 70 years. நமஸ்காரம் சார். இன்ஸ்பெக்டர் சாரா? வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன சமாச்சாரம்? இருக்கானே மோகன். மோகன், வணக்கம். என்ன சமாச்சாரம்? எங்க கிளப்ல ஒரு நாடகம் நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுல மிஸ்டர் மோகன் ஆக்ட் பண்ணணுங்கிறது எங்க ஆசை. அது என்ன ஏற்பாடு பண்ணிடுவோம். கொஞ்சம் இருங்க, வந்துடும்.
நீ நல்லா இருப்பியா? இப்படி அக்கிரம் பண்றியே. என்னடா இது படா பேஜாரா போச்சு. என்னடி எப்ப பார்த்தா நீ கையை ராஞ்ச் பண்ற நீ? ஏண்டி நீ எதுனா பேசினா கைய கால விட்டுடும் தெரியுமா? நீ பண்ற அக்கிரமத்துக்கு அந்த ஆடவன் தாயா உனக்கு கூலியை கொடுக்கணும். எங்க கொடுக்கறாண்டி கூலி? நாள் முழுக்க இஷ்டிருக்க மாடு மாதிரி 2 ரூபாய் கிடைச்சிருக்கு. நீ என்னமோ லபாத்தி போய் நடிச்சுக்கிறிய. எப்படியா கிடைக்கும்? 50 ரூபாயை கொண்டு போய் ஆப்ப காய்ச்சல கொடுத்து அவ கால வீட்டுக்கு வந்து என் கையில இந்த 1 ரூபாயை நீட்டியே நான் இதை வச்சுக்கிட்டு கஞ்சி காய்ச்சி உரு கூத்துவேனா உன் குழந்தைகளை கூத்துவேனா? கைதே உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க ஆப்பக்காரி பத்தி பேசாத நீ. இவன் பேச பல்லுகளை வச்சிடுவேன். ஐயே பெரிய டாக்டர் பெரிய கைச்சிடுவாரு. என்னடி கமாலா பண்ற? எதுனா பேசினா லிவரை ஒச்சிடுவான். சர்பா நிறுத்தியா? நீ ஒண்ணுமெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காது. போராடி அவன் கல்யாணியை கொண்டு போட்டு அப்பால அலுப்பில்லாம அந்த ஆப்பக்காரி திருத்தாது இங்க வச்சுக்கின்னு சந்தோஷமா கூட்டத்தை நடத்து. அதான் நீ நடக்க போது அம்மா அவுட்டு நடக்கும். கட்ட பொண்டாட்டிக்கு பெத்த குழந்தைங்களுக்கு தோட்ட போட துப்பு இல்ல. என்னடி சொன்ன நீ? என்ன சொன்ன நீ? துப்புல என்ன சொன்னேன்? ஏண்டி துப்புல அவன் கையில என்னதுக்கு தூண்ட நீ? போடி வழிய. அப்பா என்னம்மா என்னப்பா தூங்குறீங்க? மோகன் காணாம போய் 7 மணி 36 நிமிஷம் 24 செகண்ட் ஆச்சு. கரெக்ட். என்ன கரெக்ட்? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இன்னும் 24 மணி நேரத்துல, அதாவது 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பையன் ஒழுங்கா வந்து வீட்டுக்கு சேரல, உடனே போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போறேன். மண்ணாங்கிட்டு இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ள மோகனை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தலையோ நான் விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட்டுடுவேன். கரெக்ட். என்ன பாது ரொம்ப போச்சு. டேய் தர்வான், கூர்கா, செக்ரட்டரி, சுப்பு, குப்பா எல்லாம் வாங்க. வந்துட்டீங்களா? கரெக்ட். நான் சொல்றது நல்லா கவனிங்க. நம்ம காணாம போன மோகன் இருக்கும் இடத்தை சொன்னாலும், அல்லது அவனை உயிரோடு கொண்டு வந்தாலும், அல்லது என்னப்பா கரெக்ட், அதாவது உயிரோடு கொண்டு வந்தா 50 ரூபாய் இனாம், அதாவது 50 rupees பக்ஷிஸ். போங்க போங்க. செக்ரட்டரி, இந்த போட்டோவை கொண்டு போய் கண்ணாடி போட்டு கொண்டு வரணுமா? கரெக்ட். கூட 2 பூ வச்சு பூஜை பண்ணு. கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி இந்த ஆளை பிடிச்சு சொல்லு. சரி சார். என்னம்மா சரிதானே? இப்ப நிம்மதியா போய் சாப்பிட்டு பட்டு தூங்கு. சாப்பாடா? இல்லப்பா, மோகனை பார்க்காம நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஓஹோ, நிலைமை அவ்வளவு மோசமா போச்சா? ஏங்க ஆப்பம் தோன்றியா? ஆப்பமா? நல்ல வேறமா ராத்திரி வேற பாட்டி. கொஞ்சம் என்னடா இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டு ஒரு திம்சா இருக்குதா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையம்மா. ஒண்ணும் இல்லையா? ஐயா இதெல்லாம் என்ன வேஷம்? மியூசிக் நாடானா திடீர்னு எழுச்சி போயிருக்குது, ரத்துக்கு எல்லாம் அநியாயத்துக்கு பெருத்து போயிருக்குது. இந்தமா அந்த கைவில உனக்கு எதுக்கு? நீ ஆப்பத்தை குடிச்சா இல்லையா? நிறைய பேர் கிளம்பும். அது சரி, நேத்து சாயங்காலம் சினிமா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல, அப்பெல்லாம் ஏன் வரல? என்ன சினிமாவா? ஏமா நீ ஆர்ட்ட பேசுற? நீ அந்த தூக்கெல்லாம் நம்ம கையில வச்சுக்காத. ஏதாவது நீ பெரிய அகராதியா இருப்ப போல இருக்க நீ. சரி அது போட்டோம். ஏண்டா அன்னைக்கு சென்ட்ரல் ஜெயில் வாசல் முன்ன என்ன பார்த்து நீ தானே சொன்ன போட பார்த்து போட வாங்கி தரேன்னு? உடதையா? என்னடா வம்பு காலங்காத்தாலே? யோயோ, இந்த டூ படிக்கிற வேலை எல்லாம் நம்ம கையில வச்சுக்காத. இதுக்குதான் மோகினி குட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தியா? இப்பதான் தெரியுது இந்த மூதைய வந்து நிக்குதுன்னு. நான் வர்றேன். அங்க இங்க இருந்து கட்சியில 2 பேருமா வந்து வீட்டுக்கு முன்னாடி ஜாலி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏதோ பேசுறியே, நீ யாரம்மா? அடியாத்த யாரம்மா நீங்க? இரு ஏன் முத்தாண்டோ கருமையா என் காரியமா எல்லாரும் ஓடுறாங்க. என்னது என்னங்க யாருன்னு கேக்குறாரு? நான் சொல்றேன். ஏன்டா ஒன்ன பிடிச்ச போராத காலம்? ஏதோ கையில கிடைச்சத கொண்டு வந்து கொண்டாட்டி கையில குட்டுக்குன்னு ஒழுங்கா முறையா குடும்பத்தை நடத்திக்கிட்டு போகாம கண்ட லேகியத்தை வாங்கி தின்னுட்டு கண்ணாப்புட்டான் வேண்டத்தை வேற போட்டுக்குன்னு கேட்டா நீ யாரு நான் யாருன்னு கேக்குறியா? என்னடா என்ன லேகியமா? மகாஜனங்களே, நான் சத்தியமா லேகியம் சாப்பிடுறேன். பாத்துக்கினியாமே, உன் புருஷனுக்கு சத்தியம் பண்ண வயக்க மட்டும் போகாது போல இருக்குது. புருஷனா? எனக்கு சத்தியமா கல்யாணம் ஆகலையா? என்ன நம்ம கையில அதெல்லாம் ஓனா விட்டுடு. குத்துக்கள் மாதிரி கொண்டாடிக்கிறா, காலக்கண்ணுங்க மாதிரி குழந்தைங்க இருக்குது. என்ன நினைச்சீங்க நீ? நான் கல்யாணமே ஆகலைங்கிறேன். பாப்பக்கிரி ஒத்துக்கடா இப்படி வாங்க. இன்னைக்கு 2ல 1 முடிச்சிடணும். டே மூக்கா, ஒழுங்கா முறையா இவனை வச்சு கொடுத்து நம்ம போறியா இல்ல காலை ஓட்டி கையில கொடுத்துருவேன்னு சொல்லு. ஆமா. என்னையா நீ
என்ன ரப்பர் பொம்மை நினைச்சிட்டியா? கை வேற கால் வேற எடுக்கிறதுக்கு. என்ன சொன்ன? யாரு சுத்தா மடையனா இருக்கான்? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அடாபடாங்கிறான் சாருங்க. மடையனா? நீ ஒரு விரல காமிச்சிருக்கீன்னா இந்த கதியாரனே 5 விரலையும் காமிச்சா நான் பஞ்சா பறந்துடுவேன். மகாஜனங்களே கொஞ்சம் கவனமா கேட்கணும். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல சுவாமி. என்னை விட்டுடுங்க. நான் ஒரு சாதாரண வழி போக்கேன். எங்கடா போற? வழிபோக்கனா நீ? இந்த பையனை பத்திச்சாம வேலையை காட்ட. என்ன இருந்தாலும் என் வீட்டுக்காரரு கொடுமை என் முன்னாடி அடிக்கிறீங்களே. நீ அந்த பக்கம் தெரிவிக்கமா? அவசரப்படாத. நீ என்ன செய்ய போறியோ அதை சொல்லிட்டு உண்மையை சொல்றியா இல்ல உன் நெஞ்ச கடிச்சு நிட்டுமா? ஐயா கடிக்காது கடி. அப்ப உண்மையை சொல்லு. நீ கேட்டுக்கிட்டே போ, நான் சொல்லிக்கிட்டே போறேன். லேகம் துண்ணையா? ஏமாத்தம் துண்ண ஓவராத்தான் நின்றுருக்கா? என்ன போல மனுஷன் நினைச்சா கொஞ்சம் ஜீவாசம் பண்ணி விட்டுடுங்க. நான் ஒண்ணு தெரியாது. ஐயா 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 கொஞ்சம் ஊத்துறீங்க கொஞ்சம் கூட அண்ணாத்த லேகி எங்கேயும் ஒண்ணு சொன்னது அண்ணாத்த. சமாச்சாரமே வேற. என்னது? பிசாஜு பிடிச்சிருக்கு அண்ணாச்சி, பிசாஜு பிடிச்சிருக்கு. ஆமா அதானே பிசாசு மாதிரி பேசுறானேன்னு பார்த்தேன். இப்பதான் புரியுது. ஏய் இவனை பிடிச்சி தூண்ல கட்டு. நான் போய் பூசாரி பொன்சாமி புடிச்சுன்னு வர்றேன். செய்ய ஆக்கிறத செய்ய. என்ன பண்ண போறீங்க?